வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கம்பெனியை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் தான் கவர்மெண்ட் கொடுக்குற அனைத்து சலுகைகளும் வாங்க முடியும், ஒரு கம்பெனியை ரன் பண்ணவும் முடியும். இந்த வீடியோவில் எப்படி ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது போல் பல வீடியோக்கள் காத்துட்ருக்கு. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணிங்க. மறக்காமல் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் போவோம். இப்போ ஒரு கம்பெனி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு நேம் செலக்ட் பண்ணியிருப்போம். அந்த நேமுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணணும். இப்போ ஸ்டேட் பேங்க் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த லோகோ ஸ்டேட் பேங்க் ஒரு ரவுண்டாக போட்டு வீடியோ கேம் காயின் மாதிரி இருக்கும். இப்போ அதே ஆவின் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு வாட்டர் ட்ராப்லெட் விழுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிக்கான ஒரு லோகோ டிசைன் பண்ணணும். லோகோ டிசைனிங் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா ஒரு சாதாரண ஒரு 2 லைனில் போட்டு கூட கம்பெனிக்கு லோகோன்னு சொல்லிக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு லோகோ டிசைன் பண்ணணும். அடுத்து அந்த கம்பெனி நேமையும் லோகோவையும் செலக்ட் பண்ணிக்கும். அடுத்து நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அங்கே போய் கம்பெனி நேமே லோகோவே வச்சு ஒரு ஃப்ளாக்ஸ் போர்டு வைக்கணும். கடைகள் போர்டு வைக்கிற மாதிரி நம்ம கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது ஃப்ளாக்ஸ் போர்டு வைக்கணும். ஃப்ளாக்ஸ் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம நேமை கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போனீங்கன்னா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. சும்மா சாதாரண ஒரு அப்ளிகேஷன் தான். அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனி கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் மாறும், கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அது மாறும். அந்த நேமை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு எங்கள் கம்பெனிக்கு ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாங்க சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸையும் அந்த ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா உங்கள் கம்பெனி ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து 2டையும் பின் பண்ணி மறுபடியும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு டின் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேன் கார்டு யூஸ் பண்ணுறோம், அதாவது அக்கௌண்ட் நம்பர், பேன் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கம்பெனிக்குன்னு ஒரு டின் நம்பர் கொடுப்பாங்க, டிரான்சாக்ஷன் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டின் நம்பர் எதுக்குன்னா நம்ம பேங்க் லோன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாம் சேவிங் அக்கௌண்ட். கம்பெனிஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கம்பல்சரி அந்த டின் நம்பர் வேணும். இப்போ நமக்கு பேன் நம்பர் எப்படி கேட்குறாங்க கம்பல்சரி, அந்த மாதிரி டின் நம்பர் கம்பல்சரி வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பெனிக்கு அதிகப்படியான அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டின் நம்பர் சொல்கிறாங்க. இந்த டின் நம்பர் எப்படி வாங்கணும்னா நம்ம ஃபோட்டோ எடுத்த ஃபஸ்ட்டு நேம் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் ஃபோட்டோவையும் கொண்டு போய் கொடுத்து டின் நம்பர் வாங்கிட்டு, அந்த டின் நம்பர் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த டின் நம்பரை கொண்டு போய் உங்களுக்கு எந்த ஏரியாவில் எந்த அக்கௌண்ட் எந்த பேங்க் நல்லா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஓப்பன் பண்ண ஒரு அக்கௌண்ட்டோட பேங்க்கில் உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் வாங்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நம்ம சொல்கிறோம், பேங்க்கில் தான் வாங்க போகிறோம். பேங்க்லனா அமௌண்ட்டு வேறு விதம் தர போகிறாங்க, ஆனால் அந்த அமௌண்ட் பேங்க்கில் தான் டெபாசிட் ஆகும். அதனால் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் ஆகும் லோன் அமௌண்ட். அதனால் அந்த நல்ல பேங்க்காக பார்த்து கொஞ்சம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த டின் நம்பர் ஜெராக்ஸு எல்லாம் கேட்பாங்க, சர்டிஃபிகேட்டு எல்லாம் கொடுத்துட்டு நம்ம டின் நம்பர் வாங்கிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம நான் ஆரம்பிச்சிருக்க ஆஃபீஸ் உங்கள் சொந்த இடமா லீஸுக்கு எடுத்துருக்கோமா அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணி நம்ம ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பேங்க் லோன் நம்ம பிஸ்னஸ் லோன் அப்ரோச் பண்ண முடியும். எங்கே பிஸ்னஸ் லோன் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம், அடுத்த வீட்டில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.